சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். நேயர்களே, இன்றைக்கு போர் நடைபெறப் போகிறதா? அமெரிக்காவினுடைய ஆயுத குவிப்பு போருக்கான யுக்தியை, போருக்கான நிலைபெறுத்தலை அங்கே உறுதி செய்திருக்கிறது. நேற்று முன்தினம் உங்களுக்கு சொன்ன அமெரிக்காவினுடைய ராட்சச குண்டு போடும் விமானங்களான F-15, F-16, F-18, அமெரிக்காவுடைய ஹார்னட்ஸ் மற்றும் இன்னும் ஏராளமான சிஸ்டத்தை கொண்ட F-22, F-35 உள்பட 50க்கு மேற்பட்ட போர் விமானங்களை பாரசீக வளைகுடா பகுதிகளில், ஹெர்மூஸை ஒட்டியுள்ள பகுதிகளில் அமெரிக்கா நிறுத்தி உள்ளது. அமெரிக்க கப்பல்கள் விரைவாக வந்து நிலை கொண்டு தங்கள் இருப்பிடத்தை விட்டு அகலாமலும், எந்த ஒரு நேரத்தில் உத்தரவு வரும், பொத்தானை எப்போது கை வைத்து ஆன் செய்யலாம், விசையை திருக்கலாம் என்று காத்திருக்கிறார்கள் அப்படின்னு செய்தி வந்திருக்கு. அமெரிக்கா தனது போர்க்கப்பல், போர் விமானங்களை மத்திய கிழக்கில் நிறுத்தி வருகிறது மட்டுமல்லாமல், மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய 13 போர் கப்பல்கள் உள்ளன. இந்த 13 போர் கப்பல்கள்ல ஒரு விமானம் தாங்கி கப்பல், அதாவது USS ஆப்ரஹாம் லிங்கன், 9 டெஸ்ட்ராயர் கப்பல்கள், நாசகார டெஸ்ட்ராயர் கப்பல்கள் மற்றும் 3 லிட்டோரல் காம்பேட் கப்பல்கள் ஆகியவை அடங்கும். கூடுதலாக கப்பல்களும் தற்போது ஈரான் கடல் பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. உலகின் மிகப்பெரிய விமானம் தாங்கி கப்பலான USS ஜெரால்டு R-4 அமெரிக்காவை விட்டு இருக்கக்கூடிய கரீபியனில் இருந்து மத்திய கிழக்குக்கு தற்போது சென்று கொண்டிருக்கிறது. அது நெருங்கிவிட்டது என்றுதான் சொல்ல முடியும். உங்களுக்கே புரியும். இதோடு 3 டெஸ்ட்ராயர் கப்பல்களும் உள்ளன. மத்திய கிழக்கில் 2 விமானம் தாங்கி கப்பல்கள் ஒரே நேரத்தில் இருப்பது ரொம்ப அரிதானது என பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் தமது கருத்துல தெளிவா பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிரான 12 நாள் தாக்குதலின் போது இது போன்ற நிலை இருந்தாலும், தற்போதைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அமெரிக்கா ஈரான் மீது ஒரு பெரிய தாக்குதலை மேற்கொள்ள முற்றிலுமாக தயாராக இருப்பதாகத்தான் உலகெங்கிலும் இருந்து எக்ஸ்பர்ட்ஸ் தெரிவிக்கிறாங்க. வெள்ளை மாளிகையினுடைய இந்த நிகழ்ச்சியில இதற்கு பிறகு செய்தி தொடர்பாளர், இளம் செய்தி தொடர்பாளர்கள் கெராலின் லெவிட் தெரிவித்த செவ்வி ஊடாக ஒரு செய்தியை அறிக்கிறது. கெராலின் லேவிட்டுடைய தன் செய்தியில பேச்சுவார்த்தைக்கு ஈரான் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என அமெரிக்கா திரும்ப 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 சொல்லி வருவதையும் நாம் அனைவரும் புரிந்து கொள்ள முடிகின்றது. அமெரிக்காவுடைய பேச்சுவார்த்தை ஏற்றுக்கொள்ள இயலாது என ஈரான் தெளிவுபடுத்தி இருக்கிறது. இறையாண்மை கொண்ட ஒரு தேசத்தின் பாதுகாப்பு அதில் அடங்கும் என தெளிவாக ஈரான் கூறி, அதற்கான சாத்தியக்கூறுகள் இனி மிக குறைவு என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு செய்தியை சொல்றேன். எப்படின்னா, பேச்சுவார்த்தை ஜெனீவாவில் முடிந்து போனது. ஆனா உலகத்தில் எல்லோருக்கும் தெரியும், இந்த பேச்சுவார்த்தை என்பதே ஒரு கண் துடைப்பு தான். அது உருப்படக்கூடிய வாய்ப்பில்லை, நிலைப்படுத்தக்கூடிய வாய்ப்பில்லை. அதனால பேச்சுவார்த்தை முறிந்தது என்பதை நேற்று அப்பாஸ் அராகட்சி அறிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அப்படி என்றால் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த அளவிற்கு ஈரானுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறாங்க. நீங்க ஆட்சியை விட்டு போயிருங்க, இல்லைன்னா அவங்க தப்புவீங்க, இல்லைன்னா நீங்க எல்லாரும் காலிங்கிற மாதிரி கடுமையான மிரட்டலும் அழுத்தமும் அமெரிக்கா கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அதனால வாழ்வா சாவா அப்படிங்கிறத அமெரிக்காவுக்கு எதிராக ஈரானுடைய ஷியா போர்க்குழு தலைமையை எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்ப ஈரான் ஒருவேளை போரை துவங்கினால் மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில ரொம்ப பெரிய அளவிலான பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. எப்போ என்ன நடக்கணும்? ஈரான் அமெரிக்காவை மட்டும் தாக்காது, அமெரிக்காவின் நேச நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை முன்னெடுத்து செல்ல அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் சர்வதேச பார்வையாளர்களின் கருத்து. எனவேதான் அமெரிக்கா மிகப்பெரிய அளவில் பொறுப்போடு செயல்பட வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்து
செயல்பட துவங்கும் வகையில்தான் அதன் செயல்பாடுகள் முன்னோக்கி செல்லும் வகையில் அமைந்துள்ளதாக பலர் கருத்தை தெரிவிக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து. இது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் போர் எந்த ஒரு நேரத்திலும் தொடரலாம். ஆனால் போரை துவங்கி வைப்பது யார் என்பதுதான் கேள்வி. இதான் ரொம்ப கேள்வி. யார் அடிக்க போறாங்க? அமெரிக்கா அடிக்குதா? அமெரிக்கா எதிர்பார்த்திருக்கிறார்கள் ஈரான் அடிக்கட்டும். இந்த நேரத்தில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவினுடைய நீண்ட மௌனம் பல்வேறு செய்திகளை சொல்லாமல் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறது. ஏன் இவ்வளவு மௌனமா இருக்கார்? ஏனெனில் போர் நடந்தால் இவர் தான் தூண்டுததாரி. ஆனா இப்போது இவர் மௌனமாக இருந்தாலும் பெரும் தாக்குதலுக்கு உள்ளாகும் நாடாக இஸ்ரேல் மாறப்போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. அந்த தாக்குதல் துரதிர்ஷ்டவசமாக மனித சமூகம் நினைத்து பார்க்க முடியாத ஒரு தாக்குதலாகவும், நான் சொல்வது என்னவென்றால் அணுகுண்டு போன்ற பேராயுதங்களில் வந்து நிற்குமா என்பதும் இப்போது நமக்கு கவலையாக இருக்கிறது. இதற்கிடையில் அமெரிக்கா பெருந்திரளான ஆயுதங்களை குவித்து வருவதை நான் சொன்னோம். அதை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி 600க்கு மேற்பட்ட டெமஹாக் ஏவுகணைகளை அமெரிக்கா நிறுத்தி வைத்திருக்கிறது. இந்த டெமஹாக் ஏவுகணை மற்றும் எரிபொருள்கள் பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருந்துதான் அமெரிக்கா கொண்டு வந்து சேர்ப்பது அவர்களுக்கு பல்வேறு நிலையில் சிக்கல்களை இது ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதன் காரணம் மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் அமெரிக்காவுக்கு மத்திய கிழக்கில் எந்த ஒரு நாட்டிலும் இருந்தும் எரிபொருள் பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளது காரணம் என்றும், அமெரிக்காவை எந்த ஒரு தேசமும் எரிபொருள் வழங்கினால் அவர்கள் ஈரானுடைய கடும் கோபத்திற்கும் சாபத்திற்கும் உள்ளாகக்கூடும் என்பதுதான் ஈரானின் மிரட்டல் யதார்த்தமான நிலை. புரியும் உங்களுக்கு? ஏராளமான இதற்கிடையில வான் பாதுகாப்பு சாதனங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், மிசைல், அதில் குறிப்பாக டெமஹாக் ஏவுகணைகள், ரெடார் கருவிகள், நாசகார கப்பல்கள். நான் முதல்ல நாசகார கப்பல்கள்லாம் சொல்லிட்டேன். டெஸ்ட்ராயர் தொடர்ந்து அமெரிக்காவில் இருந்து பாரசீக வளைகுடா பகுதியில அந்த முக்கடலும் சந்திக்கும் இடத்தில் சங்கமித்து கொண்டிருக்கும் இந்த வேலை வரை சமாதானம் எட்டாக்கணியாக கண்ணுக்கு எட்டாத தொலைவில் தான் உள்ளது. ஒமனின் மஸ்தியஸ்தம் மூலம் நடைபெற்ற ஜெனிவா பேச்சுவார்த்தை முற்றிலுமாக முறிக்கப்பட்டு நசுக்கப்பட்ட நிலையில் தற்போது போர் ஒத்திகை நடைபெறும் நிலையில் இரண்டு தரப்பிலும் முட்டிக்கொள்ளும் நிலையில் யார் தாக்குவது என மௌனம் மையம் கொண்டிருப்பதுதான். மத்திய கிழக்கில் இதற்கிடையே பல்வேறு நாடுகளில் அமெரிக்கா இதுபோல் பல பகுதிகளில் தனது தளத்தின் பாதுகாப்பு கருதி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், அதாவது வான் பாதுகாப்பு சாதனங்கள் அனைத்தும் தற்போது நிலைநிறுத்தப்பட்டு செயல்பட்டு வருவதாக பரபரப்பான போர்க்கால செய்தி. இந்த நிலையில நேற்று ரஷ்ய கப்பல்கள் ஈரான் நாட்டிற்கு ஆதரவு தரும் வகையில் அங்கு வந்துள்ளது மேலும் பதட்டத்தை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை. ஈரான் பெருந்திரளான ரஷ்யா மற்றும் சீனா இரண்டு தேசங்களின் ஆயுதங்களை வாங்கி குவித்து கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. 11 கப்பல்களில் ரஷ்யா ஒரு கப்பல் போதாது என்றாலும் ரஷ்யா இதன் மூலம் ஒரு செய்தியை சொல்கின்றது. 11 அமெரிக்காவினுடைய USS ஜெரால்ட் ஆப்ரஹாம் லிங்கனுக்கு பொருத்தமாக இந்த ஒரு கப்பல் வரவில்லை. ஆனால் இந்த கப்பல் வந்தது அமெரிக்காவுக்கு ஒரு செய்தியை சொல்கிறது. என்ன செய்தி? நாங்க ஈரானின் பின்னால் இருக்கிறோம், நீ தாக்கினால் ஈரான் எங்களுடைய ஆதரவோடு தாக்கும், எங்களின் கைகள் இந்த போரில் இருக்கும் என்பதுதான் அந்த செய்தி. இதற்கிடையில நான் ஏற்கனவே சொன்ன செய்தி, ஜெனிவா பேச்சுவார்த்தை முறிந்தது என்பதை சர்வதேச நாடுகள் முழுவதும் நன்கு உணர்ந்து கொண்ட போதிலும் இதனை ஈரான் வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி வெளிப்படையாக ஒப்புக்கொண்டதாக தற்போது செய்தி வருது. சரி, இந்த நிலையில அமெரிக்காவினுடைய CNN நியூஸ் ஏஜென்சியினுடைய தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதாவது இந்த வாரத்தின் இறுதியில் அமெரிக்கா
ஈரான் மீது தாக்குதல் நடத்த தயாராக இருக்கிறதாகவும், ஆனால் இந்த தாக்குதலுக்கு ஒப்புதல் தருவதில் பெரும் யோசனையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருப்பதாகவும் CNN தன் கருத்தை வலிமையாக பரதி, ஏற்கனவே ஈரானை நோக்கி அமெரிக்க கடற்படை சென்று கொண்டிருக்கிறது என்று ட்ரம்ப் கடந்த மாதம் சொல்லியிருந்தது ரொம்ப குறிப்பிடத்தக்கது. ஆக ட்ரம்ப் தலையசைத்தால் எந்த நேரமும் ஈரானுக்கு எதிராக விசை உந்துதல் பட்டனை தட்டுவதற்காக, பொத்தானை தட்டுவதற்காக இராணுவம் காத்திருக்கிற ஒரு நேரத்தில் இதில் ட்ரம்பின் யோசனை என்ன என்பது நமக்கு புரியவில்லை. அதாவது, இப்போதைய சூழலில் ஒரு நாட்டின் மீது தாக்குதல் தேவையா என்பதுதான் ட்ரம்பின் யோசனையாக இருக்கிறதா, அவர் அதிகம் யோசிப்பது எதற்கு என்றும் பலர் கருத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் ஜோர்டான் நாட்டில் ஏராளமான அமெரிக்க வான்படையினர் நிலைநிறுத்தப்பட்டுள்ளார்கள். புதிய பதட்டத்தை இது அதிகரிக்கிறது. ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது ஜோர்டானில். இந்த நிலையில் மத்திய கிழக்கிலிருந்து மக்கள் வெளியேறிவிட வேண்டும் என ஈரானுடைய உச்சபட்ச தலைவர் சையத் அலி கமேனி வேண்டுகோள் விடுத்திருப்பது மிக பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவின் அழுத்தத்தை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், நாங்கள் ஒருபோதும் அமெரிக்காவிடம் சரணடைய போவதில்லை எனவும் ஈரான் தெள்ளத் தெளிவாக அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போதைய நிலையில் ஈரான் எங்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்வது சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும் என்றும், ஒருவேளை அவர்கள் அப்படி ஒப்புதல் கொடுக்க ஒப்பந்தத்தை ஏற்க மறுத்தால் அதுவும் சிறப்பான ஒன்றாக இருக்கும் என்ற ரீதியில் மிரட்டல் விடுவித்துள்ளார் என செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையில் இஸ்ரேலுடைய சேனல் 12, சேனல் 13 மிக பரபரப்பான தகவல்களை வெளியிட்டு வருகிறது. அந்த தகவல்களில் UN அடுத்த ஒரு தகவல், UN ஐநா படைத்தளத்தை அமெரிக்கா பயன்படுத்தி ஈரான் மீதான தாக்குதலை தொடர ஐநா தடை விதிக்கப்பட்டிருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. இதற்கிடையில டியூகோ கர்சியா தீவிலிருந்து இந்த முறை தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்காவுக்கு பிரித்தானியா அனுமதி மறுப்பை அந்நாட்டினுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் மறுத்திருக்கிறார் என்ற செய்தி மிகுந்த கவனம். அதாவது, கடந்த முறை இந்த பிரித்தானியாவுக்கும் இந்திய பெருங்கடலில் இருக்கும் ஒரு தீவுதான் டியூகோ கர்சியா. இங்கிருந்துதான் B-2 விமானங்களின் மூலம் GBU-57 குண்டுகளை ஃபர்தோஸில் அவர்கள் வீசினார்கள், நட்டான்ஸ் இஸ்பஹானில். அது 2000 கிலோமீட்டர் தொலைவில் ஈரானில் இருந்து இருக்கிறது, தெஹரானில் இருந்து. தற்போது அங்கிருந்து தாக்குவதற்கு, விமானத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அமெரிக்காவுக்கு இங்கிலாந்து UKனுடைய பிரதமர் ஸ்டார்மர் தன் அனுமதியை மறுத்திருக்கிறது. எதுக்கு அப்படின்னு புரியாத விஷயமா இருக்கு. அவர்களுக்குள் என்ன புரியவில்லை. ஏன் அங்கே அனுமதி கொடுக்க மறுக்கிறார்கள் தெரியவில்லை. எல்லோரும் ஈரானுக்கு அஞ்சுகிறார்கள், அமெரிக்காவும் அஞ்சிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவுக்கு இது வாழ்வா சால்வா, பிரஸ்டேஜ் இஷ்யூ. இந்த நிலையில் அமெரிக்க முன்னாள் உளவுத்துறை தலைவர் திரு ஜான் பேசும்போது தன் கருத்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட். அவர் சொல்றாரு, அமெரிக்கா இந்த போரை தொடங்கினால் மிகப்பெரிய அளவிலான இழப்பை சந்திக்கும் என்று கூறிய அமெரிக்கா CIA உளவு அமைப்பின் முன்னாள் தலைவர், அமெரிக்கா நிறுத்தி இருக்குது பாருங்க இந்த கப்பல்கள்ல, இதுல எந்த கப்பல்களிலும் ஈரானால் வீசப்படும் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை தடுக்கும் வகையில் எந்த ஒரு வசதியும் நிச்சயமாக கிடையாது என அமெரிக்க இன்டெலிஜென்ஸ் தலைவர், முன்னாள் தலைவர் திரு ஜான் அவர்கள் குறிப்பிட்டிருப்பதை நாம் மிக கவனமான ஒரு விவகாரமாக அமைய வேண்டும். ஏனென்றால் இத்தனை வலிமையாக இருக்கிறதற்கு அவர்களுடைய ஹைப்பர்சோனிக் மற்றும்
பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் மட்டும்தான். ஆகவே ஒருவேளை ஈரான் வலிமையான ஹைப்பர்சோனிக்கை வீழ்த்தினால் அமெரிக்க கப்பல்கள் துவம்சம் செய்யப்பட்டு விடலாம். ஈரானுடைய போர்த்தலங்கள் இருந்து வீசப்படுகிற நேரத்தில் அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிற பேராயுதங்களை கொண்ட மத்திய கிழக்கில் எந்த ஒரு நாடும் அனுமதி கொடுக்க மறுத்த நேரத்தில் அமெரிக்க போர் கப்பல்களுக்கு ஈரான் ஹைப்பர்சோனிக் பெரும் திரட்டலாக இருக்கும் என்பது மிக முக்கிய செய்தி. இது நான் சொல்லல, அமெரிக்காவினுடைய சிஐயின் முன்னாள் உளவுத் தலைவர் திரு ஜான் கூறியிருக்கிறார். ஒருவேளை இந்த போர் ஒருவேளை தொடங்கினால் இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய கடைசி பகுதி, இது அணு ஆயுத போராக கூட மாறலாம். அமெரிக்கா நடத்தும் இந்த போர், இந்த தாக்குதல் ஒவ்வொன்றுக்கும் இஸ்ரேல் தான் முதற் பழியை ஏற்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவதுங்க, ஒரு காலகட்டத்தில் கடுமையான வாழ்வா சாவா அப்படின்னு ஈரானுக்கும் வந்துட்டுன்னு வைங்களேன், ஈரான் இருக்கக்கூடிய அணு ஆயுதங்களை பயன்படுத்தலாம் அல்லது ஏதாவது ஒன்று செய்யலாமோ. இதுல பெருங்கொண்ட மத்திய கிழக்கின் மக்கள் பலியாக கூட ஆபத்து இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த செய்தியில் அனைத்தும் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன். CNN செய்தி, சையத் அலி கமேனியுடைய எச்சரிக்கை, அமெரிக்க அதிபருடைய எச்சரிக்கை, ஐநா படைத்தளங்களையும் மத்திய கிழக்கு படைத்தளங்களையும் குறிப்பாக யூகேவின் டியூகோ கொர்ஷியா படைத்தளங்களையும் மறுப்பதின் மிக முக்கிய கவனம். நாசகார டெஸ்ட்ராயர்ஸ் கப்பல்கள் ஜெரால்ட் வந்து கொண்டிருப்பது, 11 கப்பல்கள் நிலை பெற்றிருப்பது, பதட்டத்தை அறிவிக்கும் ஒரு செய்தியை. ரஷ்ய கப்பல்கள் அந்த எல்லைக்குள் வந்து நிற்பது, US வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் கெரேலின் அறிவித்திருக்கக்கூடிய மிக முக்கிய செய்தி. எந்த நேரம் எது நடக்கலாம், அனைத்தும் யூகமல்ல, களத்திலிருந்து நாம் பதிவு செய்கிறோம். மீண்டும் அடுத்த செய்தியினூடே உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி. Super Sarvana Stores.